வணக்கம் மிஸ்டர் வெங்கடேசன். வணக்கம்ங்க. அதாவது நமது பண்ணையில் பலவிதமான பசுந்தீவனங்களை பற்றி பார்த்தோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோஃபோர் சூப்பர் நேப்பியரை பற்றி கம்பேரிசன் சொன்னீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டல் சுபாபுல்னு சொல்கிற தீவனத்தை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சூடான் சொர்க்கத்தை பற்றி சொன்னீங்க. சூடான் சொர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் நமக்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்குது. இதை உலர் தீவனமாகவும் பயன்படுத்த முடியும்னு சொன்னீங்க. ஆடுகளுக்கு உலர் தீவனங்கிறது அவசியமா? கண்டிப்பாங்க. ஆடு வந்து உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது உடல் எடை கூடணும். ஒரு பண்ணையை நம்ம சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணையில் உலர் தீவனம் அவசியம். சரிங்க. அதாவது ஆடுகளுக்கு உலர் தீவனங்கிறது அவசியம் தான், அதை மறுக்கவில்லை. இருந்தாலும் இந்த உலர் தீவனம் எல்லாமே பசுந்தீவனத்திலிருந்து தானே வருது. அப்படி இருக்கும்போது நம்ம பசுந்தீவனத்தை நேரடியாக ஆடுகளுக்கு கொடுத்தால் என்ன? அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம சோளத்தட்டை எடுத்த அளவுக்கு உலர் தீவனமாகவும் பயன்படுத்தலாம், பசுந்தீவனமாகவும் பயன்படுத்தலாம். இதுவே லெகுமினஸ் கிராப் அப்படின்னா கடலைக்கொடியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம உலர் தீவனமாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதை நம்ம உலர் தீவனமாக பயன்படுத்தும் போது ஆடுகளுக்கு செரிமானத்துக்கு நல்லா இருக்குங்க. லெகுமினஸ் கிராப்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். லெகுமினஸ் கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிறு வகை தாவரம் அப்படின்னு அர்த்தங்க. இந்த பயிறு வகை தாவரத்தை பொறுத்தளவுக்கு கடலைக்கொடி, மற்றபடி உளுந்து, துவரை, சோயா, பீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த லெகுமினஸ் கிராப்பில் தாங்க வரும். இதில் லெகுமினஸ் கிராப்போட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு, வேர் பகுதி, மற்றபடி இலை, இது எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே சரிவிகிதத்தில் இருக்குங்க. இதுதாங்க லெகுமினஸ் கிராப்போட ப்ளஸ். சரிங்க. அடுத்தது ஒரு சில பேர்கள் சொல்கிறாங்க ஆடுகளுக்கு உலர் தீவனம்னா கடலைக்கொடி தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது ஆடுகளுக்கு உலர் தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், உலர் தீவனத்தை ஒரு 2-3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சோளத்தட்டை இருக்குது, நரிப்பயிறு, இந்த மாதிரிலாம் கொடுக்கலாங்க. அதாவது வந்து ஆடுகள் விரும்பி சாப்பிட்றத வச்சும் அதோட சத்துக்கள் அடிப்படையில் வச்சு கடலைக்கொடினா ஆடுகளுக்கு ஒரு சிறந்த தீவனம் தாங்க. அதுதான் பெஸ்ட்டு. சரிங்க. அதாவது இந்த கடலைக்கொடியில் இருக்கிற சத்துக்களை பற்றி பிறகு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை பார்ப்போம். அதாவது இந்த கிடாய்களுக்கு கொடுக்கலாம், பெட்டையாடுகளுக்கு, அதாவது இந்த பருவத்திற்கு வரக்கூடிய பெட்டையாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது, இளம் சினையாடுகளுக்கு கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லி கிராமத்தில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எப்படிங்க கடலைக்கொடி வந்து எல்லா ஆடுகளும் கொடுக்கலாம்? கடலைக்கொடியை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா ஆடுகளுக்குமே கொடுக்கலாம். அது கெடா கொடுக்கலாம், பெட்டை, பெருவை, இது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். காரணம் என்னன்னா அளவோட, சரிவிகித அளவோட நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கலாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய அளவுக்கு கொழுப்பு ஏறுற பிரச்சனை அந்த மாதிரிலாம் வராதுங்க. காரணம் என்னன்னா கடலைக்கொடியை பொறுத்தளவுக்கு ஒரு 2% தாங்க வந்து கொழுப்பு சத்து இருக்கு. சரிங்க. இந்த சரிவிகித உணவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கேள்விங்க. அப்போ சராசரி ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு இந்த கடலைக்கொடியை கொடுக்கலாம்? அதாவது ஆடுகளுக்கு ஒரு ட்ரை மேட்டர் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது உடல் எடையில இருந்து ஒரு 5% கண்டிப்பாக தேவைங்க. அப்போ ஒரு 30 கிலோ எடை உள்ள ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 1.5 கிலோ வந்து ட்ரை மேட்டர் தேவைப்படுதுங்க. அதில் பார்க்கும்போது நம்ம உலர் தீவனம் கொடுக்குறோம், பசுந்தீவனம் கொடுக்குறோம், அடர் தீவனம் கொடுக்குறோம். இப்படி இந்த உலர் தீவனத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ ஒரு ஆட்டுக்கு கொடுத்தா போதுங்க. இந்த கடலைக்கொடியில் ட்ரை மேட்டர் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதங்க இருக்குது? அதாவது வந்துங்க சார், இதில் அப்படி நேரடியாக பதில் சொல்ல முடியாது. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உலர் பசுந்தீவனத்தை கொடுக்கும்போது அதில் எவ்வளோ ட்ரை மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் கடலைக்கொடியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 90%, 98% வந்து நம்ம உலர் தீவனமாக தான் கொடுக்க போகிறோம். அதில் வந்து ட்ரை மேட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தேவையில்லைங்க என்னை பொறுத்தளவுக்கு. சரிங்க. இந்த கடலைக்கொடியை ஆடுகளுக்கு அதிக அளவில் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்? அதாவது கடலைக்கொடியை அதிக அளவில் ஆடுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து செலவுகள் தாங்க அதிகமாகும். அதனால் கடலைக்கொடியை பொறுத்தளவுக்கு ஆடுகளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். அதை விட அதிகமாகவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உடலில் எடுத்துக்காதுங்க. அது கழிவாக தான் வெளியே போகும். சரிங்க. கடலைக்கொடியை கொடுக்கும்போது ஆடுகளுக்கு இந்த கழிச்சல்லாம் வராதுங்களா? அதாவது பொதுவாக இதில் இருக்கிற பரவலான கருத்து என்னென்னா கடலைக்கொடி கொடுத்தா ஆடு கழிச்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தான். அதில் வந்து ஒரு 5% தாங்க அது உண்மை. 5% வந்து அது கண்டிப்பாக கடலைக்கொடியில் கழிச்சல் வராது. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு 2 காரணத்தை நம்ம பார்க்கலாங்க. முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கொடியை வந்து இப்போ ஒரு வேளை இன்றைக்கி தான் பிடிங்கி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளில் திரும்ப சாப்பிடவே இல்லாத ஆடுகளுக்கு அதிக அளவில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக கழிச்சல் வருங்க. இதையும் தாண்டி கடலைக்கொடியை வந்து நம்ம போர் பண்ணும்போது இல்லைனா காய வச்சு எடுத்து வரும்போது ஒரு தூரல மழையப்பட்டு அந்த மாதிரி பூஞ்சானம் பிடிக்கிற மாதிரி சரியா காய வைக்காம போர் பண்ணணும்னா அதுல பூஞ்சானம் பிடிச்சிருங்க. அந்த மாதிரி உள்ள கடலைக்கொடி எடுத்து சரியா உலர்த்தி, இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நம்ம காலையில் ஒரு 12 மணிக்கு கடலைக்கொடி கொடுக்கணும்னு ஐடியா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 9 மணிக்கெலாம் அதை எடுத்து போர்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு தனியாக ஒரு தார்பாயில் போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக அது உலர்ந்துடும். அதில் உள்ள அந்த ஒரு வேரில் இருக்க ஒரு மண், தூசு இந்த மாதிரி இதெல்லாம் கீழே இறங்கிடுங்க. மீதி அதை ஆடுகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கழிச்சல் பிரச்சனை வராதுங்க. அதை இதெல்லாம் இல்லாமல் பூஞ்சாம் பிடிச்ச இதை கடலைக்கொடி கொடுக்க போனோம்னா கண்டிப்பாக கழிச்சல் வரும். சரிங்க. ஆடுகளுக்கு எந்த நேரத்தில் இது மாதிரி உலர் தீவனத்தை பயன்படுத்துறது நல்லது? அதாவது உலர் தீவனத்தை பொறுத்தளவுக்கு ஆடுகளுக்கு மதியான டைமில் கொடுக்கறது நல்லதுங்க. தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி உலர் தீவனத்தை கொடுத்தோன்னா கண்டிப்பாக எடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது போகிறது வரதுல நல்லா இருக்கும். அடுத்தது ஜீரணம், செரிமானம் ஆகிறது ஆடுகளுக்கு நல்லாவே இருக்குங்க. அதாவதுங்க ஒரு சில வளர்ந்த பண்ணையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது உலர் தீவனம் வந்து எளிதில் டைஜஷன் ஆகக்கூடியது, செரிமானம் ஆகக்கூடியது. அது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. அதாவது இந்த பசுந்தீவனம்,
அடர் தீவனம் இதை இரண்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இது கொடுக்கும்போது ஆடுகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? ஓகேங்க சார், கண்டிப்பா ப்ராப்ளம் இல்லை. இதுல வந்து அனுபவமா ஒரு சில பண்ணையாளர்கள் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை ஏற்றுக்கூடியதுதான். என்ன பொறுத்தளவுக்கு மதியான டைம்ல கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் கொடுத்துட்டு இருக்கேங்க. அது மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னா ஈவினிங் டைம்ல எல்லா தீவனத்தையும் கொடுத்துட்டும் கொடுக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்க. இந்த உலர் தீவனத்துல கடலைக்கொடியை வச்சு மட்டும் ஆடு வளர்த்த முடியுங்களா? அதாவது கடலைக்கொடி மட்டுமே வச்சு ஆடு வளர்க்க முடியுமா அப்படின்னா வளர்த்துற முடியாதுன்னு சொல்லலாம், முடியும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கிராமப்புறங்களில் ஒரு 4 ஆடு 5 ஆடு வச்சு வளர்ப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நேரம் மேய்ச்சலுக்கு விடுவாங்க, மீதி நேரம் வந்து கடலைக்கொடி போரில் விட்டுட்டு தண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஓகேங்க. காரணம் என்னன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால் வளர்த்துடலாம். இதுவே பண்ணை முறையில் நம்ம ஆடுகள் வளர்க்குறோம், நல்ல வெயிட் க்ரோத் மந்த்லி இவ்வளோ வரணும் அப்படின்னா உலர் தீவனமும் அவசியம், அதே நேரத்தில் அடர் தீவனம் பசுந்தீவனம் எல்லாமே அவசியங்க. அதாவது இந்த கடலைக்கொடியை கொடுக்கும்போது ஆடுகள் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்க முடியுது இல்லைங்களா? கண்டிப்பாக ஷைனிங்காக வரும். சரிங்க. இதற்கு முன்னாடி இந்த ஃபைபர்னு சொன்னீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஃபைபர் அப்படின்னா வந்துங்க சார் தமிழில் நார்ச்சத்து அப்படின்னு அர்த்தம். அது இங்கிலீஷில் வந்து க்ரூடு ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூடு ஃபைபர் அப்படிங்கிறது ஆடுகளோட செரிமானத்துக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க. இது வந்து பசுந்தீவனத்திலையும் வந்து க்ரூடு ஃபைபர் அதிகமாக இருக்குது, உலர் தீவனத்திலையும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கொடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சார் இந்த கடலைக்கொடியை நம்ம பிடிங்கி எடுத்து சேமிக்கும் போது நல்ல ஒரு தரமான முறையில் காய வச்சு நல்ல தரமான முறையில் போர் போட்டு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அந்த ஃபங்கஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. இந்த இதில் பூச்சி வண்டுகள்லாம் வர்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைங்களா? அது வந்து உண்மையா அப்படின்னா இல்லைன்னா சொல்ல முடியாது சார், கண்டிப்பாக பூச்சி வரும். அது வந்து நம்ம ஃபங்கஸ் இல்லாமல் கொஞ்சம் காற்றோட்டமாக உள்ள இடத்துல ஒரு போர் போட்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. ஒரு குடோன் இந்த மாதிரி வந்து இடத்துல கொஞ்சம் காற்றோட்டம் இல்லாத இடத்துல கொஞ்சம் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த மாதிரி இடத்துல அந்த புழு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் வருந்தாங்க. சரிங்க. அதாவது கடலைக்கொடியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது, ஆட்டு பண்ணைக்கு ஆடுகளுக்கு மிகவும் அவசியம், அதில் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை கடலைக்கொடி கிடைக்காதவங்க வேற என்ன தீவனத்தை பயன்படுத்தலாம்? அதாவது சார் கடலைக்கொடி கிடைக்காதவங்க வந்து இப்போ நம்ம அந்த உளுத்தம் தூசி துவரம் தூசி இந்த மாதிரி உள்ள தூசிகளை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. ஒருவேளை புதிய பண்ணையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கொடியை பயிரிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கடலையின் கால அளவுன்னு எவ்வளோங்க? அது கடலையோட கால அளவில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சார் 90லேருந்து ஒரு 110 நாள் வருங்க. இது வந்து வெரைட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் முன்ன பின்ன மாறும், அவ்வளோதாங்க. சரிங்க. இந்த கடலைக்கொடியை எப்படிங்க சேமிக்கிறது? அது கடலைக்கொடியை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே மெயினாக நார்மலாக நம்ம பழைய காலத்துலேருந்து கான்செப்ட் எப்படி சேமிச்சாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ தரையிலேருந்து ஒரு முழம் அந்த மாதிரி அளவுக்கு ஒரு கேப் விட்டு கல் விட்டு ஒரு போர் மாதிரி வச்சு சேமிக்கலாங்க. இதையும் தாண்டி நம்ம குடோன் இருக்குது அப்படின்னா அந்த குடோனில் கூட போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது எனக்கு சேஃப் கட் இருக்குது, நான் காய வச்சு சேஃப் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறமா திரும்ப இப்போ தேவைப்படும் போது ஆடுகளுக்கு போட்டுக்கிறனால அந்த முறையிலையும் நம்ம சேமித்து வச்சுக்கலாங்க. அடுத்ததுங்க, இன்றைய காலத்தில் பசுந்தீவனமாக இருந்தாலும் சரி உலர் தீவனமாக இருந்தாலும் சரி கிலோ போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க தீவனத்தை. அப்படி பார்க்கும்போது இப்போ கடலைக்கொடின்னு பார்த்தீங்கன்னா கட்டு கணக்குலையும் விற்பாங்க, வைக்கோல்னா கட்டு, அதே போல் இந்த ஆப்பிரிக்கன் டால்மைஸு பசுந்தீவனமாக வாங்குகிறோம் அதுவும் வந்து கட்டு, ஒரு சில நேரத்தில் கிலோ கணக்குலையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடலைக்கொடி ஒரு கிலோ என்ன ரேட்டுங்க வரும்? அதாவது கடலைக்கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு தகுந்தபடி அது விலை மாறுபடுதுங்க. இப்போ தெற்கு பகுதியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ வந்து 3 ரூபா அளவுக்கு கூட கிடைக்குதுங்க. இதுவே வடக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ வந்து 6லேருந்து 9 ரூபா வருதுங்க. ஒரு ஏக்கர் கடலைக்கொடி எப்படி பார்த்தாலும் மினிமம் பார்த்து தெற்கு பகுதியில் ஒரு 3000 ரூபா அளவுக்கு கொடுக்குறாங்க, வடக்கு பகுதியில் ஒரு 6000லேருந்து 9000 வரைக்கும் வந்துடுதுங்க. அடுத்ததுங்க, ஒரு ஏக்கருக்கு காய்ந்த கடலைக்கொடி எத்தனை டன் நமக்கு கிடைக்கும்? அதாவது டன்னுன்னு பார்த்தீங்கன்னா வந்துங்க சார் இது வெரைட்டி மண் ரகம் இதை பொறுத்து நம்ம பயிர் பண்ணக்கூடிய பருவ காலத்தை பொறுத்து இதில் கூடும் குறையுங்க. இப்போ நான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 60 சென்ட் பண்ணியிருந்தேங்க. 60 சென்ட்டில் ஒரு 30 கட்டு நமக்கு வந்ததுங்க. சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து ஒரு 40 கிலோ வரும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 1200 கிலோ கடலைக்கொடி கிடச்சிருக்கு. இது நம்ம மண் தண்ணி இந்த மாதிரியான வித்தியாசத்தை பொறுத்த அளவுக்கு 1 டன்லேருந்து 2 டன் வரைக்கும் கடலைக்கொடி காய்ந்த கொடி கிடைக்குங்க. ஒரு ஏக்கரில் 1 டன்லேருந்து 2 டன் வரும்னு சொல்கிறீங்க? கிடைக்குங்க. உலர் தீவனம் கிடைக்கும். இதில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த கடலைக்கொடியினுடைய விலை சற்று அதிகமாக இருக்குங்களே? கண்டிப்பாங்க, விலை சற்று அதிகமாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்து இது ஆடுகளெல்லாம் விரும்பி சாப்பிடும். அதில் வந்து அந்த தண்டு வேறு இலை இது எல்லாமே சரிவித சத்துக்கள் இருக்கிறதால எல்லா விதத்தையும் சாப்பிட்ருங்க. காரணம் என்னென்னா நம்ம இப்போ சாப் கட் பண்ணி உதாரணத்துக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் எதுவுமே பெரிய அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இதையும் தாண்டி எனக்கு கடலைக்கொடி கிடைக்கல போல வரலன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உளுத்தந்தூசி துவரந்தூசி அந்த மாதிரி விஷயங்களை ஆடுகளுக்கு பயன்படுத்தலாம். ஒருவேளை எனக்கு நிலம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு மழை சீசனுக்கு முன்னாடி வந்து இந்த கடலையை பயிர் பண்ணி அதை நம்ம உற்பத்தி பண்ணி எடுத்து உலர் தீவனமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கடலையும் நல்ல விலைக்கு தானே போகுது, அதையும் செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லைங்க. சரிங்க, நம்மோட நிறைய விஷயங்களை இதில் சொல்லியிருந்தீங்க. கூடுதலாக வந்து ஒரு சில நேரத்தில் இதில் க்ரூடு ஃபைபரு, ட்ரை மேட்ரு, க்ரூடு ப்ரோட்டீன்
இப்படிலாம் சொன்னீங்களே, எதை வச்சு சொன்னீங்க? அதாவது வந்துங்க சார், இதுக்கு முன்னாடி நான் வந்து பேசின ஒவ்வொரு தீவனத்தை பொறுத்த அளவுக்கு மேலோட்டமாக நமக்கு தெரிஞ்ச கருத்தை மட்டும் பேசியிருந்தேங்க. இந்த கடலைக்குடியை பற்றி இதில் இருக்க என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஒரு தெளிவான எனக்கு ஒரு விஷயம் வந்து இதில் தெரியலைங்க. இதுக்காகவே வந்து இதை நான் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேங்க. நாமக்கலுக்கு லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அதில் வந்து எனக்கு கொடுத்த ரிசல்ட்டை வச்சு தான் சார் இதில் நான் உங்கள்கிட்ட அந்த விளக்கத்தையே சொல்லியிருக்கேன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலைக்குடியை பொறுத்தளவுக்கு மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ஒரு 11.9% இருக்குங்க. அடுத்தது வந்து க்ரூட் புரோட்டீன் கண்டென்ட் வந்து ஒரு 12% இருக்குங்க. க்ரூட் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு 25% அளவுக்கு இருக்குங்க. இதையும் தாண்டி மினரல்ஸ் வந்து ஒரு 7% இருக்கு, ஃபேட் வந்து ஒரு 3% இருக்குங்க. இதுக்கு அடுத்தது ஒரு சில சத்துக்கள் இருக்கு. அதை வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் நான் லேப் டெஸ்ட் எடுத்ததை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்க வெங்கடேசன், அதாவது என்னதான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பசுந்தீவனத்தை பற்றி உங்களுடைய சொந்த அனுபவத்தை முழுமையாக சொல்லியிருந்தாலும் அதில் நம்ம வந்து நெட்டில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சத்துக்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அந்த கடலைக்குடியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து ஒரு புது முயற்சி எடுத்து இதில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கூட குறைவும் இருக்கலாம். ஏன்னா காலநிலைக்கு ஏற்ப இந்த சத்துக்கள் கண்டிப்பாக கூட குறைய இருக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். காலநிலையை பொறுத்தளவுக்கு, நம்ம மாய்ச்சர் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு, மண் தண்ணி இதனுடைய வளத்தை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கிற சத்துக்களோட அளவு வந்து பர்சன்டேஜ் வைஸாக 1-2 கூடலாம் குறையலாமே தவிர மற்றபடி மேனுவலாக கடலைக்குடியில் இதில் இருக்கிற சத்து தாங்க. இது வந்து லேப் டெஸ்ட் கொடுத்து நான் எடுத்து ரெடி பண்ணி எனக்காக வேணும்னு சொல்லி பார்த்தது இந்த விஷயம். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்க வெங்கடேசன், உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார்.